மறைந்த ஸ்ரீதேவி அவங்களோட மரணத்தில் இருக்க மர்மத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ரீதேவி பார்த்துட்டிங்கன்னா ஆகஸ்ட் 13, 1963 தான் பிறந்தாங்க. இவங்களோட அப்பா வச்ச பேர் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீ அம்மா ஐயங்கார் ஐயப்பன். அவங்க அப்பா பேர் ஐயங்கார் ஐயப்பன். அவர் ஒரு வக்கீல். அவங்க அம்மா ராஜேஸ்வரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தவங்க. ஸ்ரீதேவிக்கு சின்ன வயசுலேயே ஸ்கூலிங், ஆக்டிங், ட்ராமா இதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால, ஹிந்தி நடிகை திவ்யா பாரதி மாதிரி அவங்களுக்கு ஒரு படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருந்ததுனால, இவங்க பேரண்ட் ஸ்ரீதேவியை ஆக்டிங்கில் கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டாங்க. திவ்யா பாரதி இருந்தாங்கன்னா ஸ்ரீதிவ்யா மாதிரியே பெரிய லெவலில் ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க 19 வயசில் 5வது மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஸ்ரீதேவிக்கு 4 வயசில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு முருகன் கேரக்டர் கிடைக்குது துணைவன் படம் மூலயமா. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா 1976 3 முடிச்சு அந்த படத்தில் அறிமுகமாகறாங்க. ரஜினி வில்லனாக இருப்பார். ஒரு க்யூட்டான ஹீரோயினாக ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. 13 வயசு தான் அப்போ அவங்களுக்கு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா 16 வயது நிலை, சிகப்பு ரோஜாக்கள், 17 வயது, மீண்டும் கோகிலா, வாழ்வே மாயம், 3ஆம் பிறை அப்படின்ட்டு லிஸ்ட்டு நீளமாக போயிட்டுருக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பாலிவுட் சைல்டுஹுட் கேரக்டரில் ராணி மீரா நேம் அப்படிங்கிற ஒரு மூவியில் நடிச்சிருப்பாங்க. அடுத்து 1979 சாவ்லான் சாவ்லான் அப்படிங்கிற படத்தில் ஹீரோயினாக அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும். அடுத்து அவங்க அம்மா ராஜேஸ்வரி பார்த்துட்டிங்கன்னா 1995 நியூயார்க்கில் இருக்க மெமோரியல் ஸ்லோ அண்ட் கேட்ரிங் கேன்சர் சென்டரில் அவங்களுக்கு மூளையில் ஒரு புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க. இது தவறாக பண்ணதுனால பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு கண் பார்வை போய் ஒரு மாதிரி மூளை அவங்க மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆகி 1996 இறந்துருவாங்க. அதே வருஷம் 1996 ஹிந்தி ப்ரொடியூசரான போனி கபூரை அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. போனி கபூர் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனவர். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஜனி, குஷி அப்படின்ட்டு 2 பெண் பிள்ளைங்கள் இருக்காங்க. திருமணமாகி குழந்தைங்கள பார்த்துக்கிறது, வீட்டை பார்த்துக்கிறதுலே ஒரு 15 வருஷம் இவங்க காணாமல் போயிடுறாங்க. அடுத்து 2012 பார்த்துட்டிங்கன்னா இங்கிலீஷ் வெர்சஸ் விங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு மூவியில் கம்பேக் கொடுக்குறாங்க. அது படம் செம்ம ஹிட் ஆகுது. அடுத்து 2012 மாம் அப்படிங்கிற படத்துக்கு அவங்களுக்கு தேசிய அவார்டு கிடைக்கிது. 2018 பிப்ரவரி பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக துபாய் போகிறாங்க, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு. அங்கே போனவங்க திருப்பி வரப்போ பார்த்துட்டிங்கன்னா பிணமாக தான் வராங்க. என்ன ஆச்சு அவங்களுக்கு, துபாயில் ஏன் இறந்தாங்க, இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு அப்போ பார்த்துட்டிங்கன்னா 54 வயசு ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ 2018 பிப்ரவரியில் அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக துபாய் போனவங்க தான். அப்போ ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் கலந்துட்டு குஷியும் அவரோட அப்பா போனி கபூரும் 2 பேரும் கிளம்பிட்டாங்க. நம்ம இந்தியா கிளம்பிட்டாங்க. ஏன்னா லக்னோவில் அவருக்கு ஒரு மீட்டிங் இருந்திருக்கு. அவங்க இன்னொரு பொண்ணுக்கு ஜான்வி பர்த்டே வர்றதுனால சரி கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு பர்த்டே நம்ம ஒரு ஷாப்பிங் போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க தனியாகவே ஜமுரா எம்ப்ரைன் டவரில் அப்படிங்கிற ஹோட்டலில் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 24 பார்த்துட்டிங்கன்னா போனி கபூர் ஸ்ரீதேவிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சரி நம்ம போய் இந்தியாவிலேருந்து அவர் துபாய் போயிட்டு ஹோட்டலில் டூப்ளிகேட் கீ வாங்கிட்டு உள்ளே போயிட்டு பார்த்துருக்காரு. உள்ளே போயிட்டு பார்த்தோன்னே ஸ்ரீதேவிக்கு ஒரே ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு துள்ளி குதிச்சுட்டு சரி ஓகே பர்த்டே ஷாப்பிங்லாம் நாளைக்கு போய்க்கலாம், இன்றைக்கி ஈவினிங் நம்ம டின்னர் போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பேசியிருந்துருக்காங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீதேவி பாத்ரூம் போயிருக்காங்க. பாத்ரூம் போயிட்டு ஒரு 20 நிமிஷம் ஆகியும் திரும்பி வரலங்கிறப்போ போனி கபூர் சவுண்டு கொடுத்துருக்காரு. என்ன பேச்சுக்கு திருப்பி ரிப்ளை வரலங்கிறப்ப போய் கதவை திறந்து பார்த்தா கதவுமே லாக் ஆகலை, சும்மா சாத்தியிருக்கு. உள்ளே போய் பார்த்தா அவங்க ஒரு பாத் டப்பில் மூழ்கின மாணிக்கு இறந்து கிடந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு போனி கபூர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே பயந்து ஹோட்டலில் இருக்கவங்கெல்லாம் கூப்பிட்டு பார்த்துருக்காரு. பார்த்துட்டு போலீஸ்லாம் வந்திருக்காங்க. என்ன இவங்க மரணத்தில் என்ன மர்மம் அப்படின்னா
பாத் டப்பில் மூழ்கி இறக்குறவங்க வந்து டம்முன்னு தெரியாமல் பாத் டப்புக்குள்ளே விழுந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தண்ணி சுற்றி தெரிச்சிருக்கும். இவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது தெரியாமல் போலீஸுமே ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகியிருக்காங்க. கடைசியாக கார்டியாக் அட்டாக் வந்து தான் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு வந்து போலீஸ் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. வந்துட்டு இவங்களோட உடம்ப பார்த்துட்டிங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக கொண்டு செல்லப்படுது. துபாய் அதிகாரிகள் பார்த்துட்டிங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து ஆக்சிடென்டல் டிராயிங் அப்படின்ட்டு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸ்ரீதேவியோட பாடி பார்த்துட்டிங்கன்னா 28 பிப்ரவரி 28 மும்பையில் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. இறுதி காரியெல்லாம் முடிச்சுட்டு ராமேஸ்வரத்தில் வந்து மார்ச் 3, 2018 வந்து அவங்களோட அஸ்தியை கரைச்சிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து நல்லாவே நடித்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின ஸ்ரீதேவி பார்த்துட்டிங்கன்னா கடைசி காரியம் முடிஞ்சிருச்சு. ஆனால் எல்லாருக்குமே வந்து இவங்களோட மரணத்தில் வந்து ஒரு மர்மம் இருக்கிறதாவே எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஃபேன்ஸுமே பார்த்துட்டிங்கன்னா இதை பற்றி ரொம்பவே அப்போது ஒரு கான்ட்ரவர்சி வந்து பரவிட்டு இருந்துச்சு. பாலிவுட் ஃபிலிம் மேக்கர் சுனில் சிங் வந்து தான் இவங்க மரணத்தில் ஒரு மர்மம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கேஸ் கொடுத்துருந்தாரு. சுனில் சிங்கோட தியரி படி பார்த்துட்டிங்கன்னா போனி கபூர் வந்து 2005 சல்மானை வச்சு நோ என்ட்ரின்னு ஒரு படம் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வாண்டடுன்னு ஒரு படம் கொண்டு வந்தார். 2 படமுமே சூப்பராக வந்து நல்லா ஹிட் ஆச்சு. போனி கபூர், சல்மான் இவங்க 2 பேரோட காம்பினேஷன் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் பார்த்துட்டிங்கன்னா 2010 போனி கபூரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட சன் அர்ஜுன் கபூர் பார்த்துட்டிங்கன்னா சல்மானோட பிரதர் அண்ட் சிஸ்டர் இன் லாவை வந்து டேட் பண்ணிகிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ வந்து போனி கபூரை கூப்பிட்டு மிரட்டியிருக்காரு. இந்த மாதிரி உன் பையனை வந்து இந்த மாதிரி பண்ண விடாமல் பார்த்துக்க அப்படின்ட்டு சொல்லியிருந்திருக்காரு. இருந்தும் இதை வந்து தடுக்க முடியலை போனி கபூரால். சல்மானோட பிரதரும் சிஸ்டர் இன் லாவும் கடைசியில் டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து போனி கபூர் வந்து ஃபினான்சியலாக ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் படம் இது நல்லா வராததுனால. அப்போ தான் பார்த்துட்டிங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் விங்கிலீஷ் வந்து ஸ்ரீதேவியை வச்சு கொண்டு வராங்க. படம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ரீதேவியை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சி தான் போனி கபூர் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு வந்து சுனில் சிங் வந்து சொல்லியிருக்காரு. போனி கபூர் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீதேவி மேலே ஓமனில் வந்து 240 கோடி வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு. இது வந்து ஸ்ரீதேவி துபாயில் இறந்தால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் போனி கபூர் தான் பணத்துக்காக ஸ்ரீதேவியை கொன்னுட்டதா அப்படின்ட்டு வந்து சுனில் சிங் வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து இதை வந்து ஏற்றுக்கிறாம இதை வந்து கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டெல்லி ரிட்டையர் ஏசிபி பார்த்துட்டிங்கன்னா பேத் பர்சன் வந்து இன்னும் உலக தாவூத் இப்ராஹிம் கை வந்து இந்த இவங்களோட இறப்பில் சம்மந்தமாயிருக்கு அப்படின்ட்டு கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து கேரளாவை சேர்ந்த டிசிபி ரிஷி சாக்சிங் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீதேவியோட இறப்பு வந்து தற்செயலானது இல்லை அப்படின்ட்டு இவங்களுமே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஸ்ரீதேவியை 2 நாள் முன்னாடியே இறந்துட்டதாகவும் அவங்க வந்து 22, 23 2 தேதியிலையுமே வந்து யாருமே அவங்கள பார்க்கல அப்படின்ட்டும் ஹோட்டல்லையுமே ஃபுட்டு அவங்க வந்து ஆர்டர் பண்ணல அப்படின்ட்டுமே ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா திருமண நிகழ்ச்சி முடிஞ்சு ரொம்ப மது அருந்தி ஸ்ரீதேவி ஹோட்டலில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்துட்டு ரொம்பவே நல்ல பேர் எடுத்தவங்க, சூப்பரான ஆக்டிங் பண்ணவங்க, ஹிந்தி, தமிழ் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜில் நடித்தவங்க இவங்க வந்து ட்ரிங்க்ஸ்னால் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு வெளியே தெரிஞ்சிச்சுன்னா இவங்களோட பேர் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாத் டப்பில் விழுந்து தான் இறந்துட்டாங்க இப்படி வந்து ஒரு பொய்யான நியூஸை பரப்பியிருக்கதாகவும் ஒரு பக்கம் எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் சரி இவங்களை வந்து அவங்க போனி கபூர் ஊர்லேருந்து வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே நம்மளோட சர்ப்ரைஸ் நாடகத்தவே இதவே வந்து ஒரு ஸ்டோரியாக சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து இதவே சொல்லியிருந்திருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு ஏன்னா இவங்களோட இறுதி ஊர்வலம் வந்து அரசு மரியாதையோட 7000 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்க பண்ண தப்பான நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னா இந்த அரசு மரியாதையோடு வந்து இவங்களை இறுதி ஊர்வலம் வந்து நடந்திருக்காது.
அடுத்து பார்த்துட்டிங்கன்னா 2023 கூட போனி கபூர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. அதில் வந்து ஸ்ரீதேவி ரொம்பவே டயட் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. டயட்டு நோ சால்ட் டயட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. டாக்டர் கூட சொல்லியிருக்காங்க, இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியுமே இவங்க கேட்கலையாம். சால்ட் யூஸ் பண்ணால் என்னோடய ஃபேஸ் வந்து சப்பி ஆகுது, அதனால் வந்து சால்ட் எல்லாமே இந்த டயட்டவே நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து ஸ்ரீதேவி சொல்லியிருக்காங்க. ஜெயா டிவியில் சுகாசினிகிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஸ்ரீதேவி. அதில் கூட பார்த்துட்டிங்கன்னா வந்து இந்தியன் ஹீரோயின்ஸ்லாம் வந்து டயட்டை வந்து மெயின்டைன் பண்ண மாட்றாங்க, ரொம்ப சப்பியாக இருக்காங்க. ஆனால் ஹிந்தியில் வந்து அப்படிலாம் இல்லை, உடம்ப வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். என்னோடய பிள்ளைங்க கூட சொல்லியிருக்காங்க, அம்மா தயவு செஞ்சு சப்பியாக மட்டும் ஆயிடாதீங்க, இப்படியே உடம்ப மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உடம்ப மெயின்டைன் பண்ணுறது கூட அவங்களுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு இதாக இருந்திருக்கலாம்.